அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனல் ஜனவரில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கிற ஃப்ரண்ட் எலிவேஷன் கலரை வந்து நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இது. நம்ம ஃப்ரண்ட் எலிவேஷனில் ஃபஸ்ட்டு ஒரு கோடு வந்து நம்ம ப்ரைமரை பட்டாச்சு. நம்ம ப்ரைமரை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு கோடு வந்து நம்ம டாம்ஃபர் போய் டைரெக்டாக அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து சென்ட்ரலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம வாட்டர் கலர்லேயே உட் கிரைன்ஸ் மாடல் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா. உட் கிரைன்ஸ் மாடல் பண்ணுறது இதை வந்து நம்ம ஒரு ஒரு 4 இன்ச்சு இல்லை 5 இன்ச்சு அளவுக்கு நம்ம ஒரு கேப் வச்சு நம்ம ஒரு டேப்பு மாதிரி நம்ம விப்ரோ டேப்பு ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு நம்ம வுட்டு டிசைனை வந்து நம்ம வாட்டர் பேஸில் பண்ணுறோம். இதில் வந்து எல்லோ ஆக்கர் மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கலர் ஒன்று அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணிவிட்டு 2 கோடு அப்ளை பண்ணணும். 2 கோடு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உட் கிரைன்ஸ் மாடல் வந்து நம்ம எப்பயுமே பண்ணுறது வந்து வாட்டர் பேஸில் இது வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் பேஸில் இப்போ தான் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே நம்ம போட்டிருக்கிற வீடியோவில் எல்லாமே நம்ம எனாமலில் தான் போட்டிருந்தோம். இது வந்து நம்ம ஃபுல்லாகவே நம்ம வாட்டர் பேஸில் தான் போடுறோம். வாட்டர் பேஸில் ஃபஸ்ட்டு நம்ம வேஸ்ட்லேயே கொஞ்சம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரெஷ்லேயும் ஒரு லேயர் வந்து ப்ரெஷ்ஷில் பண்ணுறோம். ப்ரெஷ்ஷில் ஏன்னா வாட்டர் பேஸுன்னும் போது நம்ம வந்து ப்ரெஷ்ஷில் ஒரு லேயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அது ஃபஸ்ட்டு ஒரு லேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரெஷ்ஷில் வந்து அந்த லைனிங்கெல்லாம் கிரைன்ஸில் பார்த்திங்கன்னா அந்த லைனிங்கெல்லாம் வரும். அந்த லைனை வந்து நம்ம ப்ரெஷ்ஷில் பண்ணால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அது லுக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து ஃப்ரண்ட் எலிவேஷன் கலர் தான். இதில் நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்ன எதில் யூஸ் பண்ணுறோன்னா அல்டிமாவில் தான் யூஸ் பண்ணுறோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இதில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற கலர் எல்லாமே வந்து அல்டிமா மட்டும்தான். இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் பண்ணணும். ஃபஸ்ட்டு லேயர் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து செகண்ட் லேயரு இது வந்து ஒரு 2 லேயராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ப்ரைட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அதுதான் இது நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் லேயர் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம ஒரு பார்டர் மாரி கூட கட் பண்ணி ஒரு லேயராக கூட பண்ணலாம். ஏன்னா பார்க்குறதுக்கு வந்து ஒரு லேயரை நம்ம வுட்டில் பார்த்தீங்கன்னா இது கீழே ஒரு டார்க் ஒன்று லைன் வலிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அது வுட்டில் வந்து ஒரு மோல்டிங் டைப்பில் இருக்கும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து மெயின் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணுறது எல்லாமே வாட்டர் பேஸ் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது இதில். ஏன்னா அல்டிமா கலர் அவுட்ருன்றதுக்காக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இதில் வந்து அல்டிமா கலர் தான் யூஸ் பண்ணுறோம், வேறு எதுவுமே இல்லை. அதுதான் எப்பயுமே நீங்கள் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம பெயிண்டிங் ஆர்ட்டு டிசைனு இது மட்டும் தான் நம்ம வீடியோவில் போட்டிருப்போம் நம்ம சேனலில், வேறு எதுவுமே கிடையாது. இது ஃபுல்லாகவே நம்ம 2 கோடு அப்ளை பண்ணிவிட்டு டிசைன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஒட்டி இருக்கிற டேப்பெல்லாம் ஃபுல்லாகவே பிச்சுக்கலாம். அதில் நம்ம சென்டரில் வந்து நம்ம விப்ரோ டேப் ஒட்டியிருப்போம். அதை நம்ம 2 லேயர் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த டேப்பை பிச்சுக்கலாம். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கேப்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு ஒரு கோடு கண்டிப்பாக ஒயிட்டு ஒரு கோடு வச்சுருங்க. அது ஒயிட் வச்சா தான் உங்களுக்கு வந்து இந்த பிரைட்னஸ் கிடைக்கும். ஃபுல்லாகவே அந்த ஒயிட்டு வைக்கணும். நீங்கள் ஒயிட்டு வைக்காமல் விட்டுக்கிட்டீங்க என்னென்னா அது ப்ரைமரில் வந்து பார்க்கறதுக்கு டல்லாக இருக்கும். இதெல்லாம் பார்க்குறதுக்கு 2 கோட்டில் நல்லாயிருக்கும். இது வந்து அது ஒயிட் வைக்கலாம் வந்து அந்த பிரைட்னஸ் கிடைக்காது. அதுக்காக தான் இதில் நம்ம எத்தனை கலர் யூஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 4 கலர் தான். அந்த ஃப்ரண்ட் எலிவேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கலர் தான் யூஸ் பண்ணிட்டுருக்குறோம். சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த உட் கிரைன்ஸ் மாடல். இந்த உட் கிரைன்ஸ் நம்ம எல்லாமே எப்பயுமே வந்து நம்ம எனாமலில் ஆயில் கலர் தான் பண்ணியிருக்கிறோம். இது வந்து வாட்டர் பேஸில் இப்போ இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாகவே டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம். அதேமாதிரி இந்த டேப்பு பிக்கும்போது நீ வந்து கொஞ்சம் பொறுமையாகவே பிச்சு எடுக்கலாம். ஏன்னா டேப்புன்னும் போது அந்த வாட்டர் கலரில் ஒட்டின்னு இருக்கும், அதில் கொஞ்சம் கலர் கூட பிக்க ஆரம்பிக்கும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டேப்பு பிரிக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக பிரிச்சிங்க. அப்போ தான் ஏன்னா சில நண்பர்கள் வந்து டேப்பு வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிச்சு எடுக்கும்போது அது என்ன ஆகுனா அந்த கலரோட பிக்கிற மாதிரி அந்த ஒரு இதாகும். ஆனால் கலர் வந்து வராது, இருந்தாலும் நீங்கள் பிரிக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக பிரிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ. அதேமாதிரி நீங்கள் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். நம்ம ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா தான் புரியும். நம்ம இது டிசைன்ஸு நம்ம கலர் எல்லாமே எப்படி வாஷ் பண்ணுறோம், என்னென்ன ஐடியா பண்ணுறோன்றது வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா தான் புரியும். நண்பர்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட் கேட்குறது என்னென்னா இந்த டிசைன்ஸ் எப்படி பண்ணீங்க, இது என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கேட்குறாங்க. நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். இதை கூட நீங்கள் டீப்பாக கவனிச்சிங்கன்னா புரியும். இந்த உட் கிரைன்ஸில் நம்ம எத்தனை கலர் யூஸ் பண்ணியிருக்கிறோம், நம்ம எங்கெங்கே டார்க் லைட்டெல்லாம் வச்சுருக்கிறோன்றது வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா மட்டும்தான் புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விஷயமும் புரியாது. அதுக்காக தான் இது ஃபுல்லாகவே இந்த டேப்பை பிரிச்சுட்டு கடைசியாக ஒயிட்டு முடிச்சுட்டு இதுதான் இந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் கலரு ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. இது பார்த்தீங்கன்னா அந்த அவுட்லுக் உங்களுக்கே தெரியும். அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஆர்ட்டு டிசைன் ஹவுஸ் பெயிண்டிங் ஸ்ட்ரக்சர் பட்டி நம்ம இது எல்லாமே ஆர்ட் ஒர்க் கோவில் பெயிண்டிங் இது எல்லாமே எல்லா ஒர்க்கும் போட்டிருக்கிறோம். அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதேமாதிரி மறக்காமல் வந்து பெல் பட்டனை அழுத்திங்க. பெல் பட்டனை அழுத்திட்டு ஆள் கொடுங்க, என்னுடைய லிங்க் எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆகிடும். இது வந்து ஃப்ரண்ட் எலிவேஷனில் டபுள் கலர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், அதுதான் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.